சர்வதேச அரசியல் நிறைய பேர் கேட்கிற கேள்வி, இந்தியா யாரோட ஃப்ரெண்டு? இஸ்ரேலோட ஃப்ரெண்டா, பாலஸ்தீனோட ஃப்ரெண்டா? இந்தியா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணணுமா, பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணணுமா? நிறைய பேர் நீங்க இந்த கேள்வி கேட்கறாங்கல்ல. உண்மை என்னன்னா, இந்தியா இஸ்ரேலுக்கும் ஃப்ரெண்டு தான், பாலஸ்தீனுக்கும் ஃப்ரெண்டு தான். இந்தியா பாலஸ்தீனுக்கும் சப்போர்ட் பண்ணுது, இஸ்ரேலுக்கும் சப்போர்ட் பண்ணுது. என்ன நான் சொல்றது வித்தியாசமா இருக்கா? ஆனா உண்மை இதுதான் உண்மையான சர்வதேச அரசியல். அன்பார்ச்சுனேட்டா நம்மள பெரும்பாலானவர்கள் சர்வதேச அரசியலை தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். இந்தியா ஏதாவது ஒரு நாடோட கூட்டு சேர்ந்துட்டு இன்னொரு நாட்டை எதிர்க்கணும், ஒடுக்கணும், அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது சர்வதேச அரசியல் கிடையாது. சர்வதேச அரசியல், இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, பல நாடுகள் அவங்க மத்தியில உறவு வச்சிருப்பாங்க. அந்த உறவுல நட்பும் இருக்கும், விரோதமும் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். உதாரணத்துக்கு இந்தியா அமெரிக்கா உறவுல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் அதிகம், நட்பு அதிகம். அதே நேரத்தில் கொஞ்சம் நெகட்டிவும் இருக்கு, விரோதமும் இருக்கு. இதே சைனா பாகிஸ்தானோட நம்ம வச்சிருக்க உறவு எப்படி இருக்கும்னா, இதுல நெகட்டிவ் அதிகமா இருக்கும், விரோதம் அதிகமா இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் பாசிட்டிவும் இருக்கும், நட்பும் இருக்கும். அப்போ அந்த சர்வதேச உறவுகளை நம்ம அப்சல்யூட்டா பார்க்க கூடாது, ரிலேட்டிவா பார்க்கணும். இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி இருக்கும்னா காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஒரு நாடு தன்னுடைய தேசிய தேவை என்ன, தனக்கு இருக்க பிரச்சனை என்ன, சவால்கள் என்ன, இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் மற்ற நாடோட உறவாடும். இந்த உறவுல பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். எந்த ஒரு நாட்டுக்கும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. இதுதாங்க இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ். சரி, இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு நான் வரேன். பாலஸ்தீன் நம்முடைய நண்பன் தான், பாலஸ்தீனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு வரோம். காரணம் என்னன்னா, இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் தொடர்ந்து எந்த நாடுகள்லாம் அந்நிய சக்திகளுடைய கைவசம் இருந்தாங்களோ, ஏகாதிபத்தியத்துக்கு கீழே இருந்தாங்களோ, மக்கள் ஒடுக்கப்பட்டிருந்தாங்களோ, இந்த நாடுகளுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பாலஸ்தீனுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு வரோம். பாலஸ்தீனை ஒடுக்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் 1948 நாடா உருவான உடனே பாலஸ்தீனில் இருக்க பல பகுதிகளை ஆக்கிரமிப்பு பண்ணுது. இது சர்வதேச சட்டத்துக்கு எதிரானது. இதனால பாலஸ்தீன் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ நீதி நியாயம்னு வரும்போது பாலஸ்தீன் பக்கம் தான் நம்ம நிற்கிறோம். இந்தியா எப்பயுமே ஒரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா ஜஸ்டிஸை வச்சு தான் அது சப்போர்ட் பண்ணும். அது இல்லாம பாலஸ்தீன் பல ஆண்டுகளா இந்தியாவுக்கு சில இன்டெலிஜென்ஸை ஷேர் பண்ணாங்க. இந்த மேற்கத்திய நாடுகள் இருக்காங்க இல்லையா, சக்தி வாய்ந்த நாடுகள், ஒரு காலத்துல இவங்க இந்தியாவை விரும்பல, தங்களுடைய அரசியல் பக்கம் இழுத்துணும்னு பார்த்தாங்க. ஏன்னா அப்ப இந்தியா அமைதியை விரும்புற நாடா இருந்தது, போர்களை விரும்பல. இந்த நாடுகள் செஞ்ச போர்களை நம்ம எதிர்த்தோம். அதனால இந்தியாவை உங்களுக்கு பிடிக்கல, இந்தியாவுக்கு எதிராக சில சதி திட்டங்களையும் தீட்டினாங்க. இது பத்தியெல்லாம் நமக்கு இன்டெலிஜென்ஸை கொடுத்த ஒரு நாடு பாலஸ்தீன். சரியா? இதுதான் பாலஸ்தீனுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு. சரி, இப்ப இஸ்ரேலுக்கு வருவோம். இஸ்ரேலும் நமக்கு ஃப்ரெண்டு தான், இஸ்ரேலுக்கும் நம்ம சப்போர்ட் பண்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா இஸ்ரேல் இடையே நிறைய ஷேர்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பொதுவான இலக்குகள் இருக்கு. உதாரணத்துக்கு பொருளாதார வளர்ச்சி, வர்த்தகம், அதுக்கப்புறம் வேளாண்மை, தொழில்நுட்பம், இதெல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யறோம். ஓகேங்களா? அடுத்து ரெண்டு நாடுகளுக்கும் சில பொதுவான சவால்களும் இருக்கு. பயங்கரவாதமும் தீவிரவாதமும் ரெண்டு நாடுகளுக்கும் சவால். அதை தாண்டி இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையே சில பொதுவான பண்புகள் இருக்கு. ரெண்டு நாடும் டெமோக்ரஸி, ரெண்டு நாடும் செக்குலர் நாடுகள். ரெண்டு நாடுகள் கையில அணு ஆயுதம் இருந்தாலும் இந்த ரெண்டு நாடுகள் வேற எந்த நாட்டையும் அணு ஆயுதத்தை வச்சு அச்சுறுத்தினது கிடையாது. இப்படி பார்க்கும்போது இந்தியாவும் இஸ்ரேலும் நண்பர்களா இருக்கும். இதை தாண்டி ராணுவ ஒத்துழைப்பு, டிஃபென்ஸ் கோஆபரேஷன்ல இன்னைக்கு இந்தியா இஸ்ரேல் இடையே ஒரு நல்ல கோஆபரேஷன் இருக்கு. அதனால இரண்டு நாடுகளோடையும் நாம நட்பு பாராட்டுறோம். இதை ஒரு பாலிசி மூலமா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாலிசி பேர் டி-ஹைஃபனேஷன் பாலிசி. இந்தியா பாலஸ்தீனோட உருவாடுறது தனி ட்ராக், இந்தியா இஸ்ரேலோட உருவாடுறது தனி ட்ராக். இது வேற அது வேற. இதுதான் டி-ஹைஃபனேஷன்.